எல்லோரும் பேசியதுக்கு பிறகு தலைவர் வைகோ அவர்கள் கடைசியாக அவருடைய நிறைவு உரை முடிந்ததுக்கு பிறகு தோழர் மல்லை சத்யா மீது சில குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அது இண்டோர் மீட்டிங், கட்சியினுடைய உள்ளரங்கு கூட்டம். அந்த கூட்டத்திலே தலைவர் வைகோ அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கலாம். பதில் சொல்லாமல் 16 நாட்கள் கழித்து இப்பொழுது எல்லா ஊடகங்களையும் போய் பேசிக் கொண்டிருக்கிறார். கட்சியை விட்டு விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள், கட்சியை சிதைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள், அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார். குறிப்பாக திருப்பூர் துரைசாமி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வல்லம் பஷீர் என்று தலைவர் வைகோ அவர்கள் பெயரை குறிப்பிட்டே சொன்னார்கள். அதற்கு அவர் அங்கேயே விடையளித்திருக்கலாம், சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன், அதில் என்ன தவறு என்று கேட்கிறார். எது துரோகம் என்று கேட்கிறார் அல்லவா? தலைவர் வைகோ அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, அதற்கு பதில் இப்பொழுது சொல்லக்கூடியவர் அன்றைக்கே சொல்லலாம். இதைத்தானே தலைவர் சொன்னார். திருப்பூர் துரைசாமியார் அவர் அண்ணா காலத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் மூத்த தலைவர்கள் ஒருத்தர், நாங்கள் மறுக்கவில்லை, எங்களோடு பயணித்தார். ஆனால் கட்சியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இயக்கத் தோழர்களுடைய வற்புறுத்தல் விருப்பத்துக்கு மாறாக அவர் நின்றார். ஜனநாயக அமைப்பிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. ஜனநாயகத்திலே கருத்து மோதல் என்பது ஒருவர் ஏற்றுக்கொள்வதை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்றால் ஜனநாயகம்தான். ஆனால் அவர் மிக கடுமையாக தலைவர் வைகோ அவர்களுடைய நேர்மையை கேள்வி எழுப்பினார். திருப்பூர் துரைசாமி நாணயத்தை கேள்வி எழுப்பினார். இன்னும் உச்சபட்சமாக இந்த மதிமுக என்கிற கட்சியே தேவையில்லை, இந்த கட்சியை கொண்டு போய் இணைத்து விடலாம் திமுகவோடு என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்த ஒரு நபர். அதையெல்லாம் விட பொடா சிறைவாசம் 19 மாதம் எங்கள் தலைவர் வைகோ வேலூர் சிறையில் இருந்ததை கொச்சைப்படுத்தி வசதியாக இருந்தார் என்று சொன்னார். தலைவர் வைகோவினுடைய நேர்மையை, நாணயத்தை கேள்விக்குள்ளாக்கினார். இயக்கத்தை சிதைக்க சதித்திட்டம் தீட்டினார். இது எல்லாவற்றிலும் காட்டிலும் மாங்குவில் கூவிடும் பூஞ்சோலையமை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை என்றான் பாவேந்தன். கிட்டத்தட்ட 577 நாட்கள் சிறையிலே ஒரு தவம் சாலையாக மாற்றிக்கொண்டு இருந்த வைகோவினுடைய சிறை வாசத்தை கொச்சைப்படுத்தி பேட்டி அளித்தார். அவரோடு ஏன் தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று எங்கள் தலைவர் கேட்டார். அதற்கு பதில் இல்லை. எது துரோகம் என்றால் இதுதான், அந்த துரோகத்தை இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார்.